புதிய எதிரிகளா இருந்தாலும் சரி, பழைய எதிரிகளா இருந்தாலும் சரி, எந்த கொம்பனாலையும் எங்களோட எஃகு கோட்டையை தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. விஜய் வரக்கூடிய சூழ்நிலையில, உங்க தலைவர் வரக்கூடிய சூழ்நிலை இப்போ அறிக்கை விட்டுருக்காரு கூட்டத்தை பார்த்து. நோ கமெண்ட்ஸ்னா, ஏன்னா நாங்க களத்துல இறங்கிடுவோம். அவரே தலைவரே சொல்லிட்டாரு, தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, சொல் முக்கியம் இல்ல, செயல் தான் முக்கியம்னு. அதனால நாங்க செயல்ல காட்டிடுவோம். நம்ம செயல்ல சொல்றோம். பொதுமக்களுக்கு நம்ம பேசினாதான் தெரியும். இப்ப தளபதி குறைவான நேரத்துல தான் பேசுறாரு. பர்மிஷன் கொடுத்திருந்தா அவர் பேசியிருக்காரு. கொடுத்த பர்மிஷனு 25 நிமிஷம் அந்த கீழப்பள்ளூர் வழியா வரதுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. கீழப்பள்ளூர்ல இருந்து அரியலூர் வரதுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல. அவர் இந்த பக்கமா கூட முடியாதுன்னு சொன்னாரு. பொதுமக்களோட வரவேற்பு எப்படி? இது பயங்கரமா இருக்கு. திருச்சியில பார்த்தாலே தெரியுது, இன்ச் பை இன்ச்சா நகர்ந்துட்டு இருக்காங்க. இது தளபதியோட யுகம். இது மக்கள் குறைவான நேரம் பேசினாலும் அவர் சொல்ற கருத்து 1 மாசம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் பேசின கருத்தை 1 மாசம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. டிவி எல்லாத்துலயுமே டிபேட் அதான் இருக்கு. அவர் நேரம் எவ்வளவு நேரம் சொல்றோம்னு முக்கியம் இல்ல, அவர் சொல்ற சொல் மட்டும்தான் முக்கியம். இது நாங்க கண்டிப்பா 2026 சிஎம் ஆகுறது உறுதி. இல்ல, அவர் கோட்டையை பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, மக்கள் மனசை பிடிக்கணும் சார். எல்லாரோட மக்கள் மனசுலயும் தளபதி அவங்க வந்துட்டாங்க. இது வரைக்கும் நீங்க சொல்றீங்க நடிகரா இருந்தாரு, தலைவரா இருந்தாரு. நாங்க அவரை தலைவரா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் எங்க எல்லாருக்கும். அதனால மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே தெரியும், மக்கள் மனசுலதான் இடம் பிடிக்கணுமே தவிர, மக்கள் மனசுல இடம் பிடிச்சா ஈஸியா கோட்டையை பிடிச்சிடலாமே தளபதி. அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2026 கண்டிப்பா மாற்றம் வரும். தளபதி ஜெயிப்பாங்க. நாங்க எல்லாம் ஜெயிக்க வைப்போம். நாங்க எல்லாம் அதுக்காகவே ப்ரிப்பேர் ஆகி நேத்துல இருந்தே நாங்க எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். 3 பாயிண்ட் தான் சொன்னாங்க. குன்னூர் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்காங்க. குன்னம் எதுக்காக தேர்வு பண்ணிருக்காரு? ஆமா சார், ஆமா அனிதா இறந்து போனாங்களே, ஏற்கனவே லாஸ்ட் டைம் வந்தது. அவங்க வரணுங்கிறதுக்காக இப்ப வராங்க. கவர் பண்ணணும் தான் ஆசை. ஆனா பர்மிஷன் கிடைக்காததுனால நேரத்தின் அருமை கருதியும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக பயணத்தை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டாங்க. மற்றபடி எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணணும்னு தான் அவர்களுடைய விருப்பம்.